ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய ஆலோவேரா செடி நல்லாவே வளர்ந்துட்டு இந்தளவுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த செடி எல்லாமே இவ்வளோ தான் இருந்தது நான் வாங்க வச்சல. பட் இப்போ நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு, நல்லாவே வளர்ந்துட்டு. ஆலோவேரா சொல்லுவாங்களா, எப்படியும் வளர்ந்துடும். ஆலோவேரா வச்சா மட்டும் போதும், அதுக்கு கரெக்டாக வாட்டர் கொடுக்கலனாலுமே நல்லாவே வளர்ந்துடும் ஓரளவுக்கு. அதுக்கு ரொம்பலாம் நம்ம பார்த்து பண்ணதுக்கு தேவையில்லை. ஆலோவேரா நல்லாவே வளரும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே வளர்ந்துட்டு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் ஆகிப்போச்சு அப்படின்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. இது கருவேப்பிலை குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. பட் அந்த டார்க் க்ரீன் அந்த மாதிரி ஆகிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா? இதோட டார்க் க்ரீனாக ஆகி என்ன ஆகிட்டுனாக்கி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஆகிட்டா டார்க் க்ரீன் ஆகி அது குட்டியாக தான் இருந்துச்சு. லீவ்ஸ் ரொம்பலாம் பெருசாக இல்லை, பட் டார்க் க்ரீன் ஆகிட்டு. ஸோ அது அதுக்கு மேலே ஆகாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு மக்கார் பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது லைட்டாக இருக்கா. இப்போ தான் இது க்ரோத் வந்திருக்கு. நான் எல்லாமே பிச்சு யூஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டெம்த்தோ ஃபுல்லாக நான் காலி பண்ணிட்டேன். இது இப்போ கொஞ்சம் குட்டியாக தெரியுது அவங்களுக்கு. குட்டியாக ஐயோ அது பார்க்க முடியலையே, கவர் ஆக மாட்டுக்கு. இது குட்டியாக இப்போ இதில் ஒன்று வருது. அண்ட் நெக்ஸ்ட் இது பழைய இது தான். அண்ட் இது இப்போ புதுசாக வந்திருக்குது. நான் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணல. குட்டியாக இருந்தாலும் அது கருவேப்பிலை தானே. அண்ட் சூப்பர் மணமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம உடச்சி. இங்கே பாருங்கள் இது குட்டியாக, இது எவ்வளோ குட்டியாக வந்திருக்குது. அதெல்லாம் சூப்பர் க்ரோத்தாக இருக்குது. கருவேப்பிலையும் சாட்டிஸ்ஃபைடு, அண்ட் என்னோடய ஆலோவேராவும் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கத்தில் என்னதோ நான் வச்சுருந்தேன், ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அது கொத்தமல்லி போட்டிருந்தேன்னா அது டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றுனேன்னா அதனாலையா, இல்லைன்னா வெயில் அதிகமாக இப்போ வெக்க டைமாக மும்பையில். ஸோ வெயில் அதிகமாக வந்ததுனாலையான்னு தெரில, டேமேஜ் ஆகிட்டு. ஸோ நான் எல்லாமே பிடுங்கி தூர போட்டுட்டேன். அதில் திருப்பி வைக்கிறேன். இன்னொரு விஷயம் காட்டுறேன். இது என்ன செடி அப்படின்னா, அந்த துளசி செடி. வெயில் அதிகமானால ரொம்ப அப்படி ஒரு மாதிரி சுருங்கி